Hello, children. Good morning to all. Today's subject is Social Science. Lesson 4 India, our motherland. Children, இவ்வளோ நாளாக நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இயர்த் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இயர்த் அவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த 3 லெசன்ஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இயர்த்தில் தான் இந்தியா இருக்குது. ஓகேவா? இயர்த்தோட மேப்லாம் பார்த்தோம், குளோப் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் இந்தியாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்தியா அவர் மதர்லேண்ட். ஏன் இந்தியாவை மதர்லேண்ட் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நம்மளோட மதர்லேண்ட் வந்து இந்தியா தான். நாம் இந்தியாவில் தான் இருக்கோம். இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டில் தான் நாமெல்லாம் இருக்கோம். ஓகே, let us know about our motherland India. You will notice that the surface is not the same everywhere. There are mountains and plains. Some parts are rocky while some are sandy. India's land surface is made up of mountains, plains, hills, plateaus and deserts. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓவரால் இந்தியா வந்து ஒரே மாதிரி பிளெயினாக அதனோட சர்ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பார்ட் வந்து ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இந்தியான்ற அந்த ஒரு கண்ட்ரிலேயே இத்தனை டிஃப்ரென்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக இருக்கும், ஒரு இடம் பிளெயின்ஸாக இருக்குது, ஒரு இடம் வந்து சாண்டியாக இருக்கும், ஓகேவா, ஒரு இடம் வந்து ஹில்ஸாக இருக்கும், ஒரு இடம் வந்து டெசர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்தெந்த இடத்துல என்னென்ன பார்ட் இருக்குது, மவுண்டெயின்ஸ் எங்கே இருக்குது, ஹில்ஸ் என்ன, பிளெயின்ஸ்னால் என்ன, பிளாட்யூஸ்னால் என்ன அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலராக இருக்குது. இந்தியாவில் ஆக்சுவலாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இது வந்து ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பார்ட்டை குறிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே என்ன கலர் இருக்குது? ப்ளூ கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலர் இருக்கிற பார்ட் ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஹிமாலயாஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டெயின், கிரேட் மவுண்டெயின்ஸ். நம்மளோட இந்தியாவில் இருக்கிற கிரேட் மவுண்டெயின்ஸ், ரொம்ப ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கலராக இருக்குது, ஒன்று இருக்குது. அந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது பிளெயின்ஸ், இது வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன, அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பெனின்சுலர் பிளாட்யூ, இதுதான் பிளாட்யூ சொல்லுவாங்க. அப்புறம் இது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், இது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகே, அப்புறம் இங்கே லாவெண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஐலாண்ட்ஸ். இதெல்லாம் ஐலாண்ட்ஸ். இது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மவுண்டெயின்ஸ் சொல்லியிருக்காங்க. The north of India, you see the Himalayas. They are the highest mountain ranges in the world. இந்த பார்ட்டில் தான் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பார்ட்டில் தான் என்ன இருக்குன்னா ஹிமாலயாஸ் இருக்குது. அதுதான் கிரேட்டஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ். இந்தியாவோட கிரேட்டஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸ் தான். இந்த ஹிமாலயாஸில் இருக்கிற ஒரு பீக் தான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக். வேர்ல்டோட ஹையஸ்ட் பீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட். அந்த எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸில் தான் இருக்குது, இந்த ஹிமாலயஸோட ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஆனால் அது இந்தியாவில் கிடையாது. ஹிமாலயோட ரேஞ்சஸ் வந்து எங்கே இருக்குது? இந்தியாவிலையும் இருக்குது. இங்கே பக்கத்தில் நேபாள், பூட்டான்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நெய்பரிங் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கேருந்து ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ் தான். அதுவே ஹிமாலயாஸே எப்படி இருக்குன்னா 3 லேயராக இருக்குது. அதில் நேபாளில் வரும்பொழுது தான், நேபாளில் தான் வேர்ல்டு ஹையஸ்ட் பீக் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் பீக் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அதாவது ரொம்ப உயரமான மலை சிகரம், அதுதான் ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக் எங்கே இருக்குன்னு பார்த்தா நேபாளில் ஃபஸ்ட்டு, இந்தியாவில் பார்த்தா செகண்ட் ஹையஸ்ட் பீக் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிமாலயாஸில் தான் நிறைய ரிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. என்னென்ன கிரேட் ரிவர்ஸ்லாம் இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காஸ், யமுனா, ஹிந்தஸ், சட்லஜ் அண்ட் த பிரம்மபுத்ரா. இதெல்லாம் வந்து இந்த பெரிய ஹிமாலயாஸ் இருக்குல்ல, அங்கே பெரிய பெரிய கிளேசியர்ஸ் இருக்கும். கிளேசியர்ஸ்னால் என்னென்னா பெரிய பெரிய பனிப்பாறைகள் இருக்கும். அங்கேருந்து உருவாகிறது தான் இந்த மாதிரியான ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ரிவர், சின்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி குட்டி குட்டி ரிவர் கிடையாது. இது வந்து பெரிய பெரிய ரிவர். அதெல்லாம் இங்கே வந்து கிளைமேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஹில் மவுண்டெயின்ஸில் அது ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும். அதில் வந்து கிரேட்டர் ஹிமாலயான்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாவிலேயே 3ஆக பிரிப்பாங்க. அதில் கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவாக தான் இருக்கும், ஃபுல்லாக பனியாக தான் இருக்கும், அப்படியே வெள்ளையாக தான் இருக்கும் மலையே பார்க்குறதுக்கு. மலைலாம் க்ரீனாக தானே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மவுண்டெயின் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா ஸ்னோவாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு பனி பெய்யும் அங்கே. ஓகேவா? ரொம்ப கோல்டாக இருக்கும். அதனால்
there are mountain ranges in the central and southern part of India too. ஹிமாலயா இந்த மாதிரி இடத்துல மட்டும் பெரிய மவுண்டெயின்ஸ் இல்லை, இங்கெல்லாம் கூட இருக்குது. மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்குது சென்ட்ரல் இந்தியாவில் கூட மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஹிமாலயாஸ் அளவுக்கு பெருசுலாம் கிடையாது. சின்ன சின்ன மவுண்டெயின் ரேஞ்சஸ் அங்கெல்லாம் கூட இருக்குது. ஓகே, அந்த அந்த மவுண்டெயினோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தியா அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ் இந்த சென்ட்ரல் இந்தியா. அது வந்து ரேஞ்ச்னு சொல்லுவாங்க. அந்த மவுண்டெயின் ரேஞ்சஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது ஃபுல்லாக தொடர்ச்சியாக இருக்கும் மலை. அந்த மவுண்டெயின்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்ன பாருங்கள், இங்கே ஒரு 3 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த மலை அப்படியே ஃபுல்லாக தொடர்ச்சியாக இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதுதான் ரேஞ்சஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன ரேஞ்சஸ் இருக்குது, என்ன ஹில்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி. அது ஊட்டிலாம் பார்க்குறோம்ல, போயிருக்கீங்களா நீங்கள்? அது வந்து நீல்கிரிஸில் தான் அந்த ஊட்டிலாம் இருக்குது. அங்கே தான் நீல்கிரிஸில் தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நிறைய ஹில்ஸ்லாம் இருக்கும். நீல்கிரி ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த நீல்கிரி ஹில்ஸில் தான் ஊட்டிலாம் இருக்குது. உங்களுக்கு ஊட்டின்னு சொன்னால் புரியுன்றதுனால அதை சொல்கிறேன். ஓகே, பட் தீஸ் மவுண்டைன் ரேஞ்சஸ் ஆர் நாட் ஹை as the ஹிமாலயாஸ். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மவுண்டைன் ரேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான மவுண்டைன் ரேஞ்சஸ் தான் அதுவே. அப்போ அந்த ஹிமாலயாஸோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியான மவுண்டைன் ரேஞ்சஸ் தான். அந்த அளவுக்கு ஹிமாலயாஸ் வந்து பயங்கர ஹைட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளெயின்ஸ் அப்படின்றது என்னென்னா அது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். மழைலாம் இருக்காது, ஒரு பிளெயினாக தான் இருக்கும். நார்மலான பிளேஸாக இருக்கும், ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக தான் இருக்கும். ஓகேவா, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நார்த் சைடில் ஆரம்பித்து அதனோட ஈஸ்ட் சைடு வரைக்கும் இது ஃபுல்லாகவே இருக்கிறது தான் என்னது பிளெயின்ஸ். இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு தெரியுதுல்ல? எஸ், இது ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸ் தான். இது வந்து நார்த்தன் பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் கிரேட் பிளெயின்ஸ். இது வந்து இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இது ஃபுல்லாகவே பிளெயின்ஸ் தான். பிளெயின்ஸுன்றது ஒரு நார்மல் சர்ஃபேஸாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து என்ன ரிவர்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, கேஞ்சஸ், யமுனாலாம் ஹிமாலயாஸில் ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து அது எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் ஆரம்பித்து அது அப்படியே எங்கே ஆகுது, இப்படி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இப்படி வந்து கரெக்டாக இங்கே இந்த பே ஆஃப் பெங்காலில் இங்கே இந்த கடலில் வந்து அந்த ரிவர் வந்து கலந்துடும். ஓகேவா, இங்கே ஸ்டார்ட் ஆகிற ரிவர்லாம் அப்படியே இந்த வழி இந்த பிளெயின் வழியாக தான் எல்லா ரிவருமே வருது. ஸோ அந்த கங்கா, யமுனா, அந்த பிரம்மபுத்திரா ரிவர்லாம் எங்கே வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளெயின்ஸ்லாம் தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ் ஆர் ஹாட் ஹியர் அண்ட் வின்டர்ஸ் வந்து கோல்டாக இருக்கும். சம்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டர் டைமில் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஓகே, அலாங் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா தெர் ஆர் பிளெயின்ஸ். அது மட்டும் இல்லை, பிளெயின்ஸ் வந்து இது வந்து கிரேட் பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே நம்மளோட சவுத் சைடு நாமெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடு. ஆக்சுவலாக இங்கே தான் தமிழ்நாடு இருக்குது. ஓகேவா, சவுத் சைட்லேயும் என்ன இருக்குன்னா பிளெயின்ஸ்லாம் இருக்குது. வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின், ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். இங்கே ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகேவா, இங்கே பிங்க் கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். இந்த 2 கோஸ்டல் பிளெயின்ஸும் எங்கே வந்து மீட் ஆகுது பார்த்தீங்களா? எங்கே? கன்னியாகுமரி தான் சதர்ன் மோஸ்ட் டிப் சொல்லுவாங்க. இந்தியாவோட தென்கோடி முனையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி தான் இருக்குது. ஓகேவா, இங்கே தான் 3 கடலும் ஒரே டைமில் என்ன ஆகுதுன்னா மிங்கிள் ஆகுது. இங்கே வந்து அரேபியன் சீன்னு ஒரு பெரிய சீ இருக்குது, இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால்னு ஒரு பெரிய சீ இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்றது ஒரு பெரிய ஓஷனே, அது பெருங்கடல். அது இந்த மூணு கடலும் இந்த கன்னியாகுமரியில் தான் வந்து மீட் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா rivers like Tapati, Godavari, Mahanadi, Krishna and Kaveri flow through these plains and flow into the sea. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய ஒரு சில ரிவர்ஸ்லாம் இருக்குது. கிருஷ்ணா, கோதாவரி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ரிவர்லாம் என்ன ஆகுதுன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரிவர்ஸ்லாம் இங்கே ஃப்ளோ ஆகிட்டு அது எல்லாமும் கூட என்ன அது பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு மிங்கிள் ஆகிடுது, கலந்துடுது. ஓகே, இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் த கிளைமேட் இஸ் நெய்தர் டூ ஹாட் நாட் டூ கோல்டு. இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. ஓகேவா, அப்படியே ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருக்கும் இங்கே வெதர் கண்டிஷன்ஸ் எப்போவுமே நம்ம சைட்லலாம் தான். ஓகே, நம்மளாம் எங்கே இருக்கோம்னா நம்ம கரெக்டாக அந்த கோஸ்டல் ரீஜனில் தான் இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து இந்த எல்லோ பார்ட்டில் இருக்க பாருங்கள், இந்த பார்ட்டில் தான் நாம் இருக்கோம். நம்ம ஊரில் இங்கேயே வந்துடுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
பிளாட்டியூ அப்படின்றது எப்படி இருக்குன்னா பிளெயின்ஸ் மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருக்காது, கொஞ்சம் அங்கங்கே மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கும், அன்ஈவனாக இருக்கும். அதனோட சர்ஃபேஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்காது, பிளெயின்ஸ் மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருக்காது. மவுண்டெயின்ஸ் கிரேட்டர் ஹிமாலயஸ் மாதிரி நிறைய அப்படியே ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாகவும் இருக்காது, எல்லாமே கலந்து கலந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனோட சரௌண்டிங்கை விட கொஞ்சம் அதனோட லேண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் மேடாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இங்கே ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பிளாட்டியூ. இந்த பிளாட்டியூவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ. ஓகேவா, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ட்ரையாங்கிள் கவுத்துப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லை. ஸோ அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த டெக்கான் பிளாட்டியூ பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட 3 சைட்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அந்த லேண்ட் பார்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ராக்கியாக இருக்கும், அப்படியே பாறையாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப ஃபர்டைலாக இருக்காது, அந்த அளவுக்கு வந்து அந்த பிளேஸ் எப்படி இருக்காதுன்னா ரொம்ப செழிப்பாலாம் இருக்காது. ஓகே, the rivers flowing here depend on the rains for water. There are thick forest in some parts of the plateau region. இந்த பிளாட்டியூ ரீஜனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும், அதாவது ரொம்ப காடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா, இங்கே ஸ்டார்ட் ஆகிறது வந்து இந்த கடலில் வந்து கலந்துரும், இந்த பக்கம் இருக்கிறது வந்து அந்த சீல போய் கலந்துரும். அந்த மாதிரி வந்து அதனோட இதுக்கு தகுந்த மாதிரி அந்த மவுண்டெயினோட ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குன்னா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசர்ட். டெசர்ட்னா என்ன? டெசர்ட்ன்றது ரொம்ப ஒரு சாண்டியான ஒரு ஏரியா. டெசர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தார் டெசர்ட் சொல்லுவாங்க. இந்த ராஜஸ்தான் சைடில் இங்கே இருக்கும். இங்கே பிளெயின்ஸ் இருக்குல்ல, இங்கே பிளெயின் இந்த சைடில் தான் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து டெசர்ட் இருக்குது, தார் டெசர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதனோட இன்னொரு நேம் என்ன, கிரேட் இண்டியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஏன்னா இங்கே ரெயின்ஃபால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த இடமே. அது மட்டும் இல்லாமல் அதனோட இந்த சாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மண் மாதிரி டைட்டாக இருக்காது, ரொம்ப சாண்டியாக இருக்கும். பீச் மண்ணல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே மண் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, இங்கே அந்தந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் இந்த ட்ரீஸ் இருக்கும், ஷப்ஸ் இருக்கும், அந்த பொதர்கள்லாம் இருக்கும், அப்புறம் வந்து குட்டி குட்டி செடிங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல, அந்த பாலைவனத்தில். ஓகே, இங்கே அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான்லலாம் என்ன தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா கேமல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ராஜஸ்தானில் தான் என்ன இருக்குது, இந்த தார் டெசர்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ அங்கே ஒருத்தவங்க நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம், சைக்கிளில் போகிறோம், பைக்கில் போகிறோம், அப்படி போகிறோம்ல. ஆனால் அந்த தார் டெசர்ட்டில் வந்து நம்மளால் வண்டியிலலாம் ஈஸியாக போக முடியாது, சைக்கிள் ஓட்டிகிட்டுலாம் போக முடியாது. ஓகேவா, அதனால் அங்கே வந்து ஈஸியாக எதில் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமல் யூஸ் பண்ணி தான் போவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐலாண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஃபுல்லாகவே வாட்டர் பாடிஸாக இருக்கும், நடுவில் மட்டும் குட்டி குட்டி ஏரியா இருக்கும். ஓகேங்களா, சின்ன இந்த பிக்சரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த இடம் ஃபுல்லாக நடுவில் மட்டும் ஒரு சின்ன இடம் இருக்குது. இதுதான் என்னென்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இது. ஓகேவா, இதை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்கும், கடல் தான் இருக்கும். இன்னும் கேட்டால் நடுவில் மட்டும் கொஞ்சோண்டு லேண்ட் பார்ட் வந்து நடுவில் கொஞ்சம் இருக்கும். இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாவை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வந்து பெனின்சுலார் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவை ஏன் பெனின்சுலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சைட்ஸும் வந்து ஃபுல்லாக சீ தான் இருக்குது, தண்ணி தான் இருக்குது, 3 பக்கமும் தண்ணி, ஒரு பக்கம் மட்டும்தான் லேண்டு. இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து 2 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இதனோட இந்த சைட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஒரு டாட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு ஊர் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் குட்டி குட்டியாக டாட்டாக இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு ஐலாண்ட்ஸ். ஓகே, children, that's all.